தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. இதில் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. தமிழக சட்டசபையில் 2026-27 நிதியாண்டுக்கான திருத்தப்பட்ட பொது பட்ஜெட்டை தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். 2036க்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட இலக்கு வைத்துள்ளதாக அப்போது அவர் தெரிவித்துள்ளார். 10 தூண்களை கொண்ட வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டத்தை வெளியிட்டுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தவேகாவின் வெற்றி தமிழக மக்களின் வெற்றி, பிறப்பால் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டுடன் தமிழக முதலமைச்சர் விஜய் ஆட்சி நடத்துகிறார் என்றும் மரிய வில்சன் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் நிதிச்சுமை 2 மடங்காக அதிகரித்து உள்ளதாக கூறிய அவர், திட்டங்களை செயல்படுத்த நிதி ஆதாரம் குறைவாக உள்ளது என்றும் நிதி நெருக்கடியில் இருந்து தமிழ்நாட்டை மீட்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக கூறிய நிதியமைச்சர், இதற்காக 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது என்றார். அரசு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் தாயாக ஆளும் பிறகு அடையும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் தாய்மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாணாக்கர்களுக்கு பள்ளி நேரத்திற்கு பிறகு தினம் 1 மணி நேரம் விளையாட்டு பயிற்சி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், ஐடிஐ பயிலும் மாணவர்களுக்கு ஏஐ திறன் பயிற்சி வழங்கப்படும் என்றார். ஏஐ பாடத்திட்டம் உருவாக்க சிறப்பு நிபுணர்கள் குழு உருவாக்கப்படும் என்றும் 90 கோடி ரூபாயில் 5 தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். உயர்கல்வியின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும். ஐஐடி மெட்ராஸ் உள்ளிட்ட நாட்டின் முன்னணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனின் நோக்கம் சார்ந்த உலக தரத்திலான நவீன பயிற்சி உள்கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி 2031ஆம் ஆண்டுக்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளித்து உலக தரத்திலான ஆற்றல் மிக்க மனிதவளத்தை உருவாக்க நமது அரசு இலக்கு வைத்திருக்கிறது. 5,32,000 அரசு பள்ளி மாணவர்களுக்கு நவீன சைக்கிள் வழங்கப்படும். 5,32,000 அரசு பள்ளி மாணவர்களுக்கு நவீன சைக்கிள் வழங்கப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் வெற்றி மடிக்கணினி திட்டம் என பெயர் மாற்றி அமைக்கப்படும். 300 மாணவர் சேர்க்கையுடன் மதுரையில் சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் நிதியமைச்சர் மரிய வில்சன் நிதிநிலையில் அறிவித்தார். சென்னை பூந்தமல்லி போரூர் இடையிலான மெட்ரோ வழித்தடம் வடபழனி மெட்ரோ ரயில் நிலையத்துடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். மேலும் சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலும், ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிரம் வரையிலும், திருப்பெரும்புதூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்த இந்த அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் அமைச்சர் மரிய வில்சன் குறிப்பிட்டார். மெட்ரோ ரயில் திட்டங்கள். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் 3 வழித்தடங்கள் கொண்ட ஃபேஸ் 2 பணிகள் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான தடத்தை ஏற்கனவே உள்ள வடபழனி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்படும் வகையில் 14.64 கிலோமீட்டர் நீளத்தில் 11 மெட்ரோ ரயில் நிலையங்களை கொண்ட ஃபேஸ் 2 முதல் பகுதி விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. மாநில அரசின் பரிந்துரை செய்யப்பட்ட பின்வரும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் இந்திய அரசின் தீவிர பரிசீலனையின் கீழ் உள்ளன. சென்னை விமான நிலையம் முதல் கிளம்பாக்கம் வரை, ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை, ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்குவார்சத்திரம் வரை. மேலே குறிப்பிட்டுள்ள கூடுதல் மெட்ரோ ரயில் வழித்திட்ட திட்டங்களை இந்திய அரசு ஸ்பீடி அப்ரூவல் வழங்குவதற்கான தேவையை அனைத்து நடவடிக்கையும் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.